இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட பெரியது எது? அறிவா, அதிகாரமா, இல்லை அன்பா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில பிரபஞ்சத்தோட ரெண்டு மாபெரும் சக்திகளுக்கு இடையில நடந்த ஒரு ஈகோ யுத்தத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். படைப்பு கடவுள் பிரம்மாவும் காக்கும் கடவுள் விஷ்ணுவும், இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு போட்டி வருது. அதாவது நம்மில் யார் பெரியவர் அப்படிங்கிற அந்த போட்டி தான். இந்த ஈகோ மோதல்ல உச்ச கட்டத்துல இருக்கும்போது தான் அந்த அதிசயம் நடக்குதுங்க. என்ன அதிசயம் தெரியுமா? திடீர்னு அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பிரம்மாண்டமான ஒளி தூண் தோன்றுது. அது சாதாரண நெருப்பு தூண்லாம் இல்லை. வானத்தையும் பூமியையும் கிளச்சிக்கிட்டு நிற்கிற ஒரு எல்லையற்ற அக்னி பிளம்பு. அந்த பிளம்பின் அடியையோ அல்லது முடியையோ யார் முதல்ல பார்க்குறாங்களோ அவங்க தான் பெரியவர்னு ஒரு அசரீரி சொல்லுது. முதல்ல விஷ்ணு ஒரு ராட்சச வராகமா, அதாவது பன்றி உருவம் எடுக்கிறார். நிலத்தை அப்படியே பிளந்துகிட்டு ஆழமா போறார். எத்தனையோ ஆயிரம் மைல்கள், எத்தனையோ யுகங்கள். அந்த பாதத்தோட வேரை தேடி ஒரு நீண்ட பயணம். அதே நேரத்துல பிரம்மா ஒரு அழகான அன்னப்பறவையா மாறுறார். சிறகுகளை விரிச்சு மேல பறக்கிறார். மேகங்களை தாண்டி, நட்சத்திரங்களை தாண்டி அந்த ஒளித்தூணோட உச்சியை காண வான்வெளி முழுக்க தேடுறார். இவங்க ரெண்டு பேருமே தங்களோட முழு பலத்தையும் அறிவையும் பயன்படுத்தி அந்த பரம்பொருளை அளக்க முயற்சி செய்கிறாங்க. ஆனால் காலம் செல்ல செல்ல ஒரு உண்மை மட்டும் புரியுதுங்க. ஆழமாக போன விஷ்ணுவுக்கு அந்த தூணோட முடிவு தெரியவே இல்லை. இது என் சக்திக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறத அவர் உணர்றார். தன் அகந்தையை தூக்கி போட்டுட்டு உண்மையை ஒப்புக்கொண்டு வர்றார். ஆனால் மேலே போன பிரம்மாவுக்கு தோல்வியை ஒப்புக்க மனசே இல்லை. அப்போதான் மேலிருந்து ஒரு தாழம்பூ கீழே விழுந்துட்டு இருக்கு. நான் உச்சியிலிருந்து தான் வரேன் அப்படின்னு அந்த பூ சொல்ல பிரம்மா ஒரு தப்பு பண்ணிடுறார். என்ன தப்பு தெரியுமா? அந்த பூவை பொய் சாட்சி சொல்ல வச்சு நான் உச்சியை கண்டுட்டேன்னு பொய் சொல்றார். அதாவது ஒரு மாபெரும் தெய்வம், பிரம்ம தெய்வமே ஒரு பொய்க்கு பின்னாடி ஒளியுதுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போதான் அந்த அக்னி பிழம்பு பிளந்து அதுல இருந்து ஈசன் வெளிப்படுறார். உண்மையை சொன்ன விஷ்ணுவுக்கு அருள் புரிகிறார். ஆனா பொய்யும் அகந்தையும் கொண்ட பிரம்மாவையும் அவருக்கு உடந்தையாக இருந்த தாளம்பூவையும் கண்டிக்கிறார். இந்த கதை நமக்கு சொல்ற பாடம் ரொம்ப எளிமையானது தான். அறிவாலேயோ அதிகாரத்தாலேயோ அந்த பரம்பொருளையோ அல்லது முழுமையான உண்மையையோ அடையவே முடியாது. நான் அப்படிங்கிற அந்த அகந்தைய அழியிற இடத்துல தான் உண்மையான தேடுதலே ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். சரணாகதி மட்டுமே சத்தியத்தை அடைய ஒரே வழின்னு சொல்லலாங்க.